Hello everyone. இந்த வீடியோல மிர்தாத்தின் புத்தகம் அப்படிங்கிற ஒரு புக் சம்மரி வந்து பார்க்க போறோம். இந்த புக் வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா ஓஷோவோட ஒரு புக் படிக்கும்போது அவர் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. உலகில் வந்து கோடிக்கணக்கான புக் இருந்தாலும் இந்த புக்கை விட ஒரு மேலான ஒரு புக் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்லியிருக்காங்க. இதயத்தின் மூலமா இதை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் மிகச்சிறப்பு கொண்டது அப்படின்றாங்க. பல்லாயிரம் முறை படிக்க வேண்டிய தகுதி படைத்த புத்தகம் இது அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் வந்து ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து படித்திருக்காராம். ஆனால் இந்த ஒரு புக்குக்கு எந்த ஒரு புக்குமே ஈடாகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்க வேண்டிய விலை மதிக்க முடியாத புத்தகம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையை வந்து எப்படி தொடங்குறாங்க அப்படின்னா நோவா அப்படிங்கிறவர்லேருந்து தொடங்குறாங்க. நோவா யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடிய இந்த நோவாவை கடவுளே வந்து தேர்ந்தெடுத்து ஒரு கப்பலை வந்து தயார் பண்ண சொல்லி அந்த கப்பலில் அவரோட 3 மகன்களையும் அவரோட ஒய்ஃபு மருமகள்கள் 3 பேர் இவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. அது போக நல்ல தரமான நல்ல ஆரோக்கியமான உள்ள விலங்குகள் பறவைகள் இவங்க எல்லாரையும் வந்து அதில் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. அவரோட கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு கப்பல் வந்து தயாரிக்கிறாரு. அதில் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு பேர்டுக்கும் தனித்தனியாக அறைகள் வந்து அதில் வச்சுருக்காங்க. இவருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. கடவுள் நோவாவோடு நடந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து அந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா 38 உயிர்கள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. கடவுள் சொன்னபடியே 40 நாள் வந்து ரொம்ப ஒரு பேய் மழை வந்து பெய்யுது. அதுக்கப்புறம் இவர் வந்து நோவாவோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 600ஆம் வயதில் 2வது மாதத்தில் 17வது நாளில் வந்து அந்த பேரழிவு ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த 40 நாளும் வந்து ரொம்ப மழை பெய்யுது. இந்த உலகமே வந்து அழியுது. இவங்களோட கப்பலுமே வந்து ரொம்ப தத்தளிக்குது, எப்படியோ ஆகுது. ஆனாலும் அந்த கப்பலில் இருந்த உயிர்களுக்கோ எதுவுமே ஆகாதபடி கடவுள் வந்து அவ்வளோ ஆசீர்வாதத்தோட அவங்கள வந்து ஒரு தீவுக்கு வந்து அனுப்புகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது 150 நாள் அந்த வெள்ளமெல்லாம் இருக்குல்ல, 40 நாள் பெய்த பெருவேளையில் அந்த வெள்ளமெல்லாம் வடிகிறதுக்கே 150 நாள் ஆச்சாம். அந்த 150 நாளும் கடல்லே அந்த கப்பலில் தான் இவங்க வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. 150வது நாள் மாலை பொழுதுல தான் இந்த கப்பல் வந்து ஒரு மலை உச்சிக்கு போய் சேருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மலை உச்சியிலே வந்து இந்த நோவாவோட ஃபேமிலி வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே குடும்பத்தோட 350 ஆண்டுகள் வந்து அந்த மலை உச்சியிலே நோவா வாழ்ந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே ஒரு மடாலயம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அவரோட புதல்வன் சேம் அப்படிங்கிறவர் மடாலயத்தை அமைக்கிறாரு. அங்கே ஏற்படுறது தான் இந்த மிர்தாத்தின் புத்தகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிர்தாத்துக்கும் பைபிளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதோட பின்னணி வந்து நோவாவோட சேர்ந்துருக்கே தவிர பைபிளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மிர்தாத்தோட குரல் வந்து யாரோடது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோட ஆத்தர் மிக்கேல் நெய்மி அவரோட எண்ணத்தை தான் வந்து மிர்தாத் மூலமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மிர்தாத் சொல்கிறதா சில வாக்கியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சிந்தனைக்குரிய ஒரு இதாக இருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக உலகம்னா என்ன, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆழ்ந்த புரிதல் வந்து ஏற்படும். ஸோ நெய்மி வந்து இந்த புக்கை ரொம்ப நல்லா வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறத விட நல்லா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இங்கே சொற்கள் முக்கியம் அல்ல, சொற்களால் என்ன அதிர்வு பிறக்கிறது என்பதே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாக்கியம் முக்கியமல்ல, வார்த்தைகள் முக்கியமல்ல, அது ஏற்படுத்துகிற அதிர்வு. அந்த ஒரு சொல் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுதில்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து இந்த புக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் வேணும் இல்லையா, அந்த மாதிரி சுவாரஸ்யமாக ஆத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிறந்த பேச்சு ஒரு நேர்மையான பொய், மோசமான மௌனம் ஒரு நிர்வாண உண்மை. இது வந்து சிந்திச்சு பாருங்கள். 2 வாக்கியம்தான். ஆனால் இதை வந்து நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு 10 நாள் கூட சிந்திக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப கருத்து பொதிந்த ஒரு வாக்கியங்களாக தான் இது இருக்குது. அதே மாதிரி எந்த வாளாலும் காயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றை போல திகழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிர்தாத் வந்து சொல்கிறதா வரும். அதை வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த புக்கை வந்து எழுதுறாங்க இல்லையா, தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் வந்து இதில் வாக்கியங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சோறு பதம் தான் வச்சுக்கோங்களேன், இந்த சாப்பாட்டுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு சோறு பதம் கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கிறதுக்கு தூண்டக்கூடிய சில வாக்கியங்களை அவர் முன்னாடி கொடுத்துருக்காரு.
இந்த புக்கோட ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா. என்னதான் வந்து ஒரு ஆல்கெமிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்ல சிறந்த கருத்துக்கள்லாம் சொல்ல வந்திருப்பாரு. அது எல்லாமே ஒரு கதையின் மூலமாக நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம மனசில் நல்லா பதியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் அந்த மாதிரியே இந்த புத்தகத்துக்கு ஒரு பின்புலம் வந்து இருக்குது. ஒரு கதை சொல்லி அந்த கதையின் மூலமாக நல்ல கருத்துக்களை நம்ம மனசில் பதிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இதில் வர்ற கதை என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு இளைஞன் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா 10,000 அடி உயரமுள்ள செங்குத்தான மலை மீது ஏற முடிவு பண்ணுறான். அந்த ஊரில் இருக்க அடிவாரத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமான பாதை, இது வந்து நீ வந்து போகாத அப்படின்னு வந்து அந்த பையனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அதை எதுவும் எடுத்துக்கல. அவன் வந்து ஒரு ஊன்றுகோல் எடுத்துகிட்டு இருக்கான். 7 ரொட்டி துண்டுகளை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பாக அந்த மலை உச்சியை போய் பார்ப்பேன், அந்த மலை உச்சியில் ஏதோ துறவிகள்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த துறவிகளை எல்லாம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஏறி போகிறான். இந்த மலை உச்சியில் தான் அந்த மடாலயம், அந்த சேமுங்கிறவர் வந்து கட்டியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மடாலயம் வந்து இருக்குது. இந்த பையன் வந்து அங்கே என்ன இருக்கும் ஏது இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அங்கே யாரோ ஒரு மௌன துறவி ஒருத்தர் இருக்காராம்ல, அது வந்து உண்மையா பொய்யா? அவர் வந்து நிழல் மாதிரி இருட்டில் மட்டும்தான் வந்துட்டு போவாராம், யார்கிட்டையும் பேச மாட்டார், மௌனத்தில் இருக்காரு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே மக்கள். அந்த மாதிரி நிஜமா அங்கே மடாலயம் இருக்கா? அந்த மடாலயத்தில் இந்த மாதிரி துறவிகள் இருக்காங்களா? இந்த மௌன துறவி இருக்காரா? இதை பார்க்கறதுக்காக தான் அந்த இளைஞன் வந்து ஆர்வ மிகுதியில் அவங்களோட ஊர் மக்கள்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்காம அவன் பாடு இப்படி ஒரு பயணத்தை வந்து தொடர்றான். அந்த பயணத்தில் அவனுக்கு நிறைய இடர்பாடுகள்லாம் வருது. ரொம்ப வந்து எதுக்குடா நம்ம இதை பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளேயுமே ஏற்படுது. இந்த 7 ரொட்டி துண்டுகளை ஒரு ஆட்டு இடையன் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறான். அப்புறம் இந்த ஒரு ஊன்றுகோலை வந்து ஒரு பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்க வந்து அந்த ஊன்றுகோலை அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இதில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து இந்த இளைஞன் வந்து ரொம்ப மயங்கின தருவாயில் இனி நம்ம செத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒரு பள்ளத்தில் வந்து விழுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான துறவி வந்து அவனோட மயக்கத்தை வந்து தெளிவிச்சு அவனை வந்து காப்பாற்றுறாரு. அப்போ அவன் வந்து கேட்குறான், நான் வந்து உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்ப்பா நீ உயிரோடு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 150 ஆண்டுகளாக உனக்காக தான்ப்பா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட இந்த புக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் அப்படியே கல்லாக மாறுறாரு. அவருக்கு அந்த துறவி கொடுத்த புக்கு தான் வந்து மிர்தாத்தின் புத்தகம். இதுதான் இப்படி தான் அந்த மிர்தாத்தின் புத்தகம் இவர் கையில் வந்து கிடைக்கிறதா இந்த கதையில் வந்து சொல்கிறாங்க. இதை கொடுத்துட்டு அவர் கல்லானார் இல்லையா, அவரோட பேர் வந்து சமாதம். நோவாவோட புதல்வன் சேமன் சொன்னோம் இல்லையா, அவனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மடாலயம். பல நூற்றாண்டுகளாக அந்த மடாலயத்தின் மூத்த துறவியாக 150 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர் வந்து சமாதம். மொத்தம் இந்த மடாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நோவாவே கட்டளையிட்டு இருப்பார், 9 பேர் தான் வாழ முடியும், ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா கடவுளே வந்து இன்னொரு ஆளை அனுப்பி வைப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அங்கே இருந்தது. அப்படி ஒருவர் இறந்து விட்ட போது தான் மிர்தாத் வந்து அந்த மடாலயத்தோட கதவை வந்து தட்டியிருக்காரு. ஆனால் இந்த மிர்தாத் வந்த சமயத்தில் வந்து அவரோட உடம்பு எப்படி இருந்ததுன்னா கந்தல் ஆடைகளை அணிந்த ஒரு பிச்சைக்கார தோற்றத்தில் வந்து அவர் இருந்தார். ஸோ இந்த மூத்த துறவியான சமாதமுக்கு வந்து இவரெல்லாம் ஒரு துறவியா, இவர் வந்து துறவியாக இருக்க வாய்ப்பில்லை, இவன் ஏதோ வழி தவறி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் மிர்தாத் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிடிவாதமாக ரொம்ப கெஞ்சுறாரு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் ஒரு வேலைக்காரனாவது என்னை உள்ள அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதம் கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு. ஸோ எல்லா பணியும் வந்து மிர்தாத் செய்யட்டும், அவர் வேலைக்காரனாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் இவனை ஒரு துறவியாக எடுத்துக்க முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு சமாதம் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. அவரை வந்து சமாதம் ரொம்ப அவமானப்படுத்துறாரு மிர்தாத்தை. ஸோ மிர்தாத் என்ன பண்ணுறாருன்னா மௌனம் விரதம் வந்து பூண்டுறாரு. நம்ம வந்து இனி பேசவே வேணாம், அவங்க சொல்கிறது சொல்லட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு. 7 வருடங்கள் வந்து இப்படியே போயிடுது. அப்போ 9வது துறவியாக இவனை தான் ஏற்றுக்கணும், ஏன்னா வேற துறவிகளே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை வந்து ஒரு துறவியாக மிர்தாத்தை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மூத்த துறவிகளான சமாதமுக்கு இது வந்து பிடிக்கலை. மிர்தாத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மடாலயத்தில் உள்ள செல்வங்களையெல்லாம் சமாதம் வந்து சேர்த்து வச்சுருந்தாரு, அது எல்லாத்தையுமே அங்கே இருக்க மலையோர மக்களுக்கு மிர்தாத் வந்து பகிர்ந்து கொடுக்குறாரு. ரொம்ப தடாலடியாக நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த மிர்தாத்தோட செயல்களை எல்லாத்தையும் வந்து முழுவதுமாக ஒரு நிகழ்வாக வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அங்கே இருக்க துறவியான நரோண்டா அப்படிங்கிறவருக்கு வந்து கிடைக்குது. அந்த நரோண்டா தான் இது எல்லாத்தையுமே வந்து எழுதுறாரு. அதுக்கு
அதுக்கு புக்கோட டைட்டிலும் மிர்தாத்தின் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த புக்கில் உள்ள வாக்கியங்களை எல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளோட பொருள்களை வந்து நம்ம உணரக்கூடாது. அந்த பொருள்கள் வந்து அதோட சொற்களில் இல்லை. அந்த புத்தகத்தின் பொருள் வந்து வாக்கியங்களுக்கு இடையிலும் சொற்களுக்கு இடையிலும் வரிகளுக்கு இடையிலும் இடைவெளிகளிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு வார்த்தை அதுக்கான பொருள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அந்த வாக்கியத்தையே முழுசாக படித்து பார்க்கும்போது அந்த நடுவுலலாம் அதோட பொருள்கள் வந்து சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னதமாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை வந்து இதயத்தினால படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொன்னதை நம்ம பார்த்தோம். இதை வந்து மனதால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது, அனுபவபூர்வமாக உணர வேண்டிய ஒரு புக்கு அப்படின்னு வந்துட்டு ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன். உண்மையான உயரம் வந்து எப்போதும் தாழ்வானது, உண்மையான வேகம் எப்போதும் மெதுவானது, மிகவும் உணர்ச்சியுள்ளது மரத்து போனது, பெரிய பேச்சாளன் ஊமை, ஏற்றவற்றம் ஒரே அலையில்தான், வழி இல்லாதவனே சரியான வழிகாட்டி, மிக பெரியதென்பது மிக சிறியதுதான், எல்லாம் கொடுப்பவனே எல்லாம் பெற்றவன். இது வந்து ஒரு மந்திர முழக்கமாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க அந்த ஒவ்வொரு இதையும் வந்து நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொருள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வதற்காக செத்துப்போ, சாவதற்காக வாழ்ந்துரு. இந்த வரிகளையும் நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். அப்போ 150 ஆண்டுகளுக்காக உன் வருகைக்காக நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்தார் இல்லையா. அந்த என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமாதம் வந்து இந்த மிர்தாதை வந்து ஏற்றுக்காமல் ரொம்ப அவர் மேலே வந்து இவரெல்லாம் ஒரு துறவியா, எனக்கு தெரியாதா இவனுக்கு தெரியுது அப்படிலாம் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தனால மிர்தாத்தோட உண்மையான சுபாவமோ குணமோ அவரோட அறிவு கூர்மையோ இவருக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து மதிக்கவே இல்லை. மற்ற துறவிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இவர் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. இந்த 7 துறவிகளுமே வந்து மிர்தாத் சொல்ற வார்த்தைகளை வந்து கேட்டாங்க. அவங்களோட அவரையும் மேலுலகத்துக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு, அதாவது நம்ம பிறவி கடலை வந்து தாண்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மனித வாழ்க்கையிலேருந்து அவங்களுக்கு பிறப்பில்லாத ஒரு பயணத்தை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்து தன்னோட அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா சமாதத்துக்கு அந்த அறிவு, உண்மையான ஒரு தேடலோ இல்லை அந்த பிறவி பெருங்கடலை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ அது இன்னும் மனதளவில் அவர் வளராதனால நீ 150 வருஷம் வெயிட் பண்ணு, இந்த மாதிரி ஒரு உருவத்தில் இப்படி ஒரு மனுஷன் வந்து உன்னை தேடி வருவான், அவன் தேடி வரும்போது இந்த புக்கை அவன்கிட்ட கொடுத்து முடிச்ச உடனே நீ கல்லா மாறிடுவ, அதுக்கு அடுத்து உன்னோட பயணத்தை நீ தொடருவ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 7 துறவிகளுக்கும் முக்தி கொடுத்துட்டு அவர் வந்து போயிடுறாரு. இந்த சமாதம் மட்டும் அங்கே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புக்கில் அரிய பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. அந்த புக்கை அப்படியே நமக்கு வந்து ரீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. இதில் அவர் வந்து அந்த 7 துறவிகளுக்கும் உபதேசிக்கிறது தான் இந்த புக்கில் வந்து ஃபுல்லாகவே வரும். அதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல திரையை கிழித்து பார்க்க உங்களுக்கு வேறு கண் வேண்டும், புருவத்தாலும் இமையாலும் இமை பீழிகளாலும் மறைக்கப்படாத கண் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நிஜமாலே அதுதான் அங்கே நிகழுதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். ஒரு நாடகமே பார்க்குறோன்னு வைங்களேன், அது வந்து அவன் குத்துற மாதிரி நடிப்பான், அவங்களுக்கு காயம் ஏற்பட்ட மாதிரி அவங்க கத்துவாங்க. இது நம்ம ரியல் லைஃப்பில் கூட ஏற்படலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படின்னு சொல்கிறாங்களே, தீர விசாரிக்கிறது தான் மெய் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த கூர்ந்து பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்வையிலே வந்து ஒரு ஞானக்கண்ணன் சொல்கிற மாதிரி உணரக்கூடிய ஒரு விழி வேணும். அது வந்து இந்த புருவத்தால இமையினால இமை பீழிகள்னால மூடப்படாத ஒரு கண் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு அகக்கண்ணாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அகக்கண் இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதடுகளும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க உதடுகள் இல்லை, மனதுக்குள்ளேருந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வழிகளும் வந்து இதில் வரும். உதடுகள் மீதுள்ள முத்திரைகளை தகர்க்க உங்களுக்கு வேறு உதடுகள் வேண்டும், மூக்கின் கீழ் சதையாக இல்லாத உதடுகள் வேண்டும். அப்படின்னா கண்டிப்பாக அது மனதினோட குரலாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு வார்த்தையை, இப்போ நம்ம ஒரு குழந்தை இருக்காங்க இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா நம்ம வந்து சொல்லாமலே கூட சில விஷயங்கள் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லியிருப்போம்னா மனதுங்கிற அந்த உதடுகள் வந்து நம்ம பேசியிருப்போம். அந்த மாதிரி வந்து சில வாக்கியங்கள் வந்து இதில் இருக்குது. எல்லா பொருள்களிலும் எல்லா பொருள்களுக்கு அப்பாலும் எல்லா சொற்களிலும் எல்லா சொற்களுக்கு அப்பாலும் இருப்பது நீங்களே, பார்க்கிறவராகவும் பேசுகிறவராகவும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
உங்களுக்குள்ள இருக்க அதே கடவுள் தான் அவர்கிட்டையும் இருக்காங்க. நீங்கள் வந்து அவரை தண்டிக்கிறோன்னு அவருக்குள்ள இருக்க கடவுளை தண்டிக்கிறீங்க, அது உங்களையுமே சாரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வாக்கியமாக வந்து இது இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஷயங்களை அவற்றின் இயல்புப்படி விட்டுவிடுங்கள், மாற்றுவதற்கு சிரமப்பட வேண்டாம். நீங்கள் அவற்றை எப்படி பார்க்கிறீர்களோ அவை அப்படியே இருப்பதால் தான் அவை எப்படி காணப்படுகின்றனவோ அப்படியே காணப்படுகின்றது அப்படின்றாங்க. ஒரு விஷயத்தை நல்லதாகவும் பார்க்கலாம், அதை நீங்கள் கெட்டதாகவும் பார்க்கலாம், அவன் எனக்கு வேணும்னே பண்ணானோ நினைக்கலாம், தெரியாமல் பண்ணானும் நினைக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. அதனால அதோட இயல்புப்படி அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்ய போங்க. அதை மாற்றுறதுக்கோ, ஏன் நீ இப்படி பண்ண, ஏன் அப்படி செஞ்ச அப்படிங்கிற அந்த மாற்றுறதுக்கோ இல்லை அதை வந்து சிந்திக்கிறதோ செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவை பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை, பார்வையையும் பேச்சையும் அவற்றிற்கு நீங்களே வழங்குகிறீர்கள். அவற்றின் பேச்சு கடுமையாக இருந்தால் உங்கள் நாக்கை கவனியுங்கள். அவை அருவருப்பாக தோன்றினால் முதலிலும் முடிவுமாக உங்கள் கண்களை கவனியுங்கள்ன்றாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா அது நல்ல விதமாக சொல்கிறதும் உங்கள் மனசு தான், அதை கெட்ட விதமாக சொல்கிறதும் உங்கள் மனசு தான். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அதன் போக்கில் விட்டுட்டு உங்களோட பணி என்னவோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸாக வந்து அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சுய திரை நீக்கிய சுய வெளிப்பாட்டிற்கும் சுய முத்திரை தகர்ப்பிற்கும் ஒரு மந்திர திறவுகோள் இருக்கிறது. அது ஒரு சொல். அந்த சொல் எப்போதும் உங்கள் உதடுகள் நடுவே இருக்க வேண்டும். சொற்களிலே மிகச்சிறியதும் மிக பெரியதுமான சொல் அது. இந்த மிர்தாத் அதை படைப்பு சொல் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன படைப்பு சொல் அப்படின்னு பாருங்கள். நான் அப்படிங்கிறது தான் படைப்பாற்றல் மிக்க சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது அது உள்ளுணர்வை தான் நம்ம அப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அது வந்து ஒரு மௌனமானது. உடல் வந்து நான் கிடையாது, ஆத்மா தான் நான். ஏன்னா உடல் வந்து அழியக்கூடியது, இந்த ஆத்மாங்கிறது அழிவே இல்லாது இல்லையா? அதனால இது உடல் சார்பு அற்றது. அதுவே குரலாகவும் உடல் சார்ந்து வெளிப்படுகிறது. இப்போ நம்ம ஏதாவது சொல்ல வரோன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது நம்ம குரல் மூலமாக வெளிப்படுதே தவிர அது வந்து நான் கிடையாது, உடல் சார்ந்து வெளிப்படுது. ஏன்னா உடம்பு இருந்தால் தான் குரல்னு ஒன்று இருக்கும். அதனால உடல் சார்ந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக அந்த நானுங்கிறது உடல் சார்புடையதல்ல, அது உள்ளுணர்வு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நானுங்கிறது தான் அந்த படைப்பு சொல். நீங்கள் அதனால சும்மா நான் வந்து சொல்லாதீங்க. எதுவுமே வந்து நம்மளால் மட்டும் நடக்க போகிறதில்ல. நான் என்பதன் பரவசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை நெஞ்சில் நிறுத்துங்க அப்படின்னு வந்து மிர்தாத் வந்து சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து வேறுபடும் இல்லையா? உங்களோட உள்ளுணர்வுக்கு ஏற்றபடியே உங்களது நான் அமைந்திருக்கும். உங்கள் நான் எப்படிப்பட்டதோ உங்கள் உலகமும் அப்படிப்பட்டதே. உங்கள் நான் தெளிவாகவும் உறுதியான பொருள் கொண்டதாகவும் இருந்தால் உங்கள் உலகமும் தெளிவானதாகவும் உறுதியான அர்த்தம் கொண்டதாகவும் இருக்கும். அப்போது உங்கள் சொற்கள் புதிரானவையாக இருக்காது, உங்கள் செயல்களும் வேதனை கூடுகள் கட்டாது. அது தெளிவில்லாமலும் உறுதியற்றதாகவும் இருந்தால் உங்கள் உலகம் தெளிவற்றதும் உறுதியற்றதுமாக இருக்கும். சொற்களும் சிக்கலாகிவிடும், செயல்களும் வேதனை அடைகாத்து குஞ்சுகள் பொறிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நானுங்கிறது தான் உங்களோட உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, எப்படிப்பட்ட ஒரு உள்குரல் வந்து உங்களுக்கு ஒழிச்சிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த உலகம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால இந்த நானுன்ற வார்த்தையை வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாத் வந்து சொல்கிறாரு. புனித புரிதல், அதுதான் வந்து இந்த படைப்பு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் ஃபைனலாக இந்த புக்கோட எண்டு நான் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம மைண்டில் வந்து ஏற்றுக்க முடியாது. சொல்கிறத நீங்கள் கேட்குற போது அது உங்கள் மைண்டில் இருக்கலாம், சிந்திக்கலாம், ஆனாலும் நம்ம வந்து மறந்துடுவோம். ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப் லாங் நமக்கு மனசில் தோணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முத்தாய்ப்பாக சில விஷயங்களை வந்து இந்த புக்கோட எண்ணில் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த படைப்பு சொல்லுங்கிறது பார்த்திங்கன்னா புரிதல், புனித புரிதல். எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு ஞானக்கண் வச்சுட்டு மனதளவில் உதடு இருக்கு இல்லையா, அந்த மனதோட உதடின் மூலமாக நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறது, இது மூலமாலாம் நம்ம வந்து நமக்கு நல்லது பண்ணிக்கிறோம், அடுத்தவங்களுக்கும் நம்ம நல்லது பண்ணணும். அப்படின்னா நமக்கு என்ன தேவை? புனித புரிதல் இருக்கணும். ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கணும். அது ஏன் நமக்கு இந்த ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா ஏன் இந்த கெடுதல் நடக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நமக்கு வேணும்.
ஒரு மனிதன் வந்து கடவுளோட ஒன்று கலக்கணும் அப்படிங்கிறத எப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். மேகம் இருக்குது, அது வந்து தன்னோட வடிவத்தை இழந்து செத்து போய் கடலில் கரைஞ்சு கடலையே தனது அடையாளமாக காணாத வரை அது மேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கடவுளை சுமக்கும் மேகமே மனிதன். தான் கரைந்து காணாமல் போகாமல் அவன் தன்னை கண்டுகொள்ள முடியாது. அப்படி காணாமற் போவதில் தான் என்ன பரவசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நான் என்னோடது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே உதவி செஞ்சு கடவுள் எனக்கு கொடுத்தாரு, நான் அதை உங்களுக்கும் தரேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையாக நம்ம வந்து நடந்துக்கும் போது அந்த நானுங்கிற அந்த விஷயமே வந்து அழிந்து நம்ம கடவுளோட ஒன்று கலக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பரவச நிலையை வந்து எல்லாருனாலையும் அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட வந்து நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டிப்பாங்க இல்லையா. இந்த மிர்தாத் கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த துறவிகள் 7 துறவிகளும் வந்து கேட்குறாங்க, ஒரு கடவுள்கிட்ட நாங்கள் வந்து என்ன வேண்டிக்கணும் அதை வந்து நீங்கள் சொல்லித்தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, நீங்கள் கடவுள்கிட்ட இதை கூட அதை கூடன்னு வேண்டிக்காதீங்க, ஒரு புனித புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. எந்த விஷயம் நடந்தாலும் அது எதற்காக நடந்ததுங்கிற அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் இருந்தாலே நிறைய சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு துன்பம் இதெல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்கும் இல்லையா. அதனால ஒரு புரிதல் வந்து எனக்கு ஏற்படுத்துங்க, ஒரு நல்ல புரிதலை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாத் சொல்கிறாரு. மிர்தாத்தோட உபதேசங்களை எல்லாம் வந்து கேட்கும்போது அந்த 7 துறவிகளுக்கும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இவர் வந்து மனுஷனா இல்லை கடவுள் தான் நம்ம முன்னாடி வந்து இருக்காரா, இவர் உண்மையாகவே யார், இவரோட அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு அவர்கிட்ட நீங்கள் யார் உண்மையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தனக்குள் பிரபஞ்சத்தையே வைத்து கொண்டிருப்பவனை எந்த நாடு தனதாக்கி கொள்ள முடியும், கடவுளை மட்டுமே தனது முன்னோனாக கொண்டிருப்பவனை எந்த முன்னோர் தமதென்று உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்காயன்கிற துறவி தான் வந்து கேட்பாரு. ஸோ மிக்காயன் கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, மிக்காயன் என்னை நன்றாக அறிய வேண்டும் என்றால் முதலில் மிக்காயனை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், நீங்கள் இறைவனை பற்றி அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். இறைவன் வந்து உண்மையா, கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லை சும்மா சொல்கிறாங்களா அப்படிலாம் வந்து நம்ம நினச்சிட்டே இருப்போம். முதல்ல நம்ம யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விடையை கண்டுபிடிச்ச எல்லாருனாலையும் இறைவன் இருக்காரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் கண்டிப்பாக வந்து விடை காண முடியும். முதல்ல நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த பாயிண்டில் வந்து அவர் சொல்கிறதா நான் நினைக்கிறேன். கடவுளை வந்து நம்ம கும்பிட்டுட்டே இருக்கணுமா, நமக்குள்ளே தான் கடவுள் இருக்காரே, இன்னமும் நம்ம போய் அவரை கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு துறவிகள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து மிர்தாத் சொல்கிறாரு, ஒவ்வொரு சொல்லும் ஒரு பிரார்த்தனை தான், ஒவ்வொரு செயலுமே ஒரு தியாகம்தான் என்று புரிந்து கொள்ளும் வரை வழிபட்டு கொண்டே இருங்கள், அமைதியுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாத் சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, கவனமாக இருங்கள், விலை மதிப்பில்லாத உமது வாழ்வை மலிவான தங்கத்திற்கு சமமாக நினைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து கொஞ்சம் சிந்திங்க. இப்போது ஓவர் டைம் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, தேவையான அளவுக்கு பணம் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு, ஆனாலும் இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டே இருப்பாங்க பணத்தை பின்னாடி. இந்த ஓட்டம் வந்து நிற்கும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இது வந்து கண்டிப்பாக நிற்காது. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, நம்ம அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கும், நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேஃப்டி பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கும் மேலேயும் கண்ணுக்கே தெரியாத நம்மளோட பரம்பரைக்கே வந்து சொத்து சேர்க்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் தங்களோட வாழ்நாளை வந்து தொலைச்சிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களோட துணைவியாரை வந்து கேட்டிங்கன்னா ஒரு நேரமே செலவழிக்கலை, ஒரு ஏடிஎம் மிஷினுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. இது ரொம்ப ஹார்ஷாக இருந்தாலுமே ஏடிஎம் மிஷினுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்த்துடவே முடியாது. பணம் மட்டும்தான் அது வந்து கொடுத்துட்டே இருக்கும், பக்கத்தில் உட்காந்து பேசாது, பக்கத்தில் உட்காந்து எதுவும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து அவங்க ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த தராசுங்கிற அந்த இதில் நம்ம எடை போட்டு பார்க்குறதுல அவங்களோட வாழ்நாளை வைக்கிறாங்க மலிவான தங்கத்திற்கு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து படுத்த படுக்கையாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க மேலே தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்படி பணம் பின்னாடி ஓடுறவங்க குடும்பத்தை மட்டும் கவனிக்கல, அவங்க தன்னையே கூட கவனிச்சிக்காமல் இருக்காங்க. அதாவது ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒரு பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு ஒர்க் அவுட்டோ ஒரு சின்ன விளையாட்டோ பேரம்பேத்திங்கள்கிட்ட விளையாடுறது அந்த மாதிரி கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து ஓடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் துரோகம் பண்ணுறாங்க, அவங்களோட குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணுறாங்க. ஆனால் எதற்காக? அந்த தராசு தட்டோட மறுபக்கம் எதற்காக அவங்களோட வாழ்நாளே பணைய வைக்கிறாங்கன்னா மலிவான தங்கத்திற்கு. அவங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தங்கத்தை நீங்கள் அதில் வச்சாலும் உங்களோட இது வந்து ஈடு ஆகாது. அதுதான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க.
ஆசைக்கும் பேராசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் வந்து அவர் சொல்கிறாரு. இந்த சுகபோக வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லும் போது, உலகின் சகல பேராசைகளையும் உதறி தள்ளும் போது மட்டுமே நீங்கள் தெய்வீக தன்மையை நெருங்க முடியும் அப்படின்னு வந்து மெர்தாத் சொல்கிறாரு. இந்த சென்டென்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் அறியும் போது நீங்கள் எதற்குமே தீர்ப்பு சொல்ல மாட்டீர்கள். இதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இதில் உள்ள அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். எல்லாமே தெரிஞ்சதுன்னா, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்ம எதுக்குமே தீர்ப்பு சொல்ல மாட்டோம். ஏன்னா யாருமே இது வந்து கெட்டதுன்னு நினச்சி செய்யவே மாட்டாங்க. அந்த விதத்தில் யோசிக்கும் போது அது அவங்களுக்கு நல்லது. எதிராளி வந்து அவங்களோட தரப்பில் நின்று பார்க்கும்போது இது நல்லது அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பு சொல்கிறவங்க இவங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியும்? அதான் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் அறியும் போது நீங்கள் எதற்குமே தீர்ப்பு சொல்ல மாட்டீர்கள். ஸோ அவரே அதிலே வந்து சொல்கிறாரு, என் வாயில் இருப்பது நியாய தீர்ப்பு அன்று, புனித புரிதல் மட்டுமே. இதுதான் நியாயம், அதுதான் நியாயம்னு தீர்ப்பு சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிறது புனித புரிதல். புனித புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சண்டை நடக்கும் போதும் நம்ம லைஃப்பில் அன்றாடம் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, நிறைய சண்டைகள் நடக்கும்போது அந்த புனித புரிதல் மட்டும் இருந்ததுன்னா பல பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் வந்து வரவிடாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். மனிதனுக்கு ஒரு பாடம்னா, ஒரு நல்ல பாடம்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் சொல்கிறாரு, அன்பே கடவுளின் சட்டம். நீங்கள் வாழ்ந்தால் அன்பை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அன்பு செலுத்தினால்தான் வாழ்வை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். மனிதனுக்கு வேறு பாடமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த வரிகளில் வந்து மெர்தாத் ரொம்ப அழகாக சொல்கிறார். அன்பே வாழ்வின் சார, வெறுப்பு மரணத்தின் சீல். ரத்தம் நரம்புகள் வழியாக தடையின்றி பாய்வது போல அன்பு உடலெங்கும் பாய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தம் வந்து தடைப்பட்டதுன்னா நோய் ஏற்படுதில்ல, அந்த மாதிரி அன்புங்கிறது உடம்பு ஃபுல்லாக இருக்கணும், உடம்பு ஃபுல்லாக அது வந்து பாயணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பகையே இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஒரே ஒரு மனிதன் வந்து நீங்கள் பகையாக நினச்சா கூட உங்களுக்கு நண்பர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் பகை வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் இதயத்தில் வெறுப்பு இருக்கும் வரை உங்களால் அன்பின் ஆனந்தத்தை உணர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் எதை அல்லது யாரை வெறுத்தாலும் அது உண்மையில் உங்களையே வெறுத்து கொள்வது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்க கடவுள் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ உள்ளே இருக்க அந்த கடவுளுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்று தான். என்ன வெறுத்துக்கிறதுக்கும் அவங்கள வெறுத்துக்கிறதுக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெறுப்புங்கிறது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்ட்டையுமே வந்து அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. பேச்சை விட மௌனம் சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மிகாயன் கேட்குறாரு. அதுக்கு மெர்தாத் சொல்கிறாங்க, சிறந்த பேச்சு ஒரு நேர்மையான பொய், மோசமான மௌனம் ஒரு நிர்வாண உண்மை. அதனால நமக்கு ரொம்ப அதிகபட்சமாக தேவை ஏற்படும் போது மட்டுமே வந்து நம்ம பேசணும் அப்படின்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருக்குது, நமக்குள்ளே சிந்திச்சிட்டு இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ஜாலியாக நம்ம வந்து ஏதாவது சொல்லியிருப்போம், ஏதாவது பேசியிருப்போம், அது சில பேர் மனசில் வந்து காயத்தை ஏற்படுத்தி அது மூலமாக வந்து அவங்க மனசு புண்பட்டுருக்கும், நமக்கும் அவங்களுக்கும் பகை ஏற்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு பதில் மௌனமாக இருந்து பழகணும்னு வைங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரவே வராது. அதனால பேச்சை விட மௌனம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெர்தாத் சொல்றார். அதிகமாக வந்து நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து மெர்தாத் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். 1000 சொற்கள் பேசுவதை விட ஒன்றே ஒன்று உண்மையாக பேசுவது சிறந்தது. மற்றவை மனதின் மேகமூட்டம், காதின் பஞ்சடைப்பு, நாக்கின் நமைச்சல், இதயத்தின் குருட்டுத்தனம். அந்த அதிகமாக பேசுகிறது அவர் எப்படியெல்லாம் சொல்லிருப்பாங்க. மனதின் மேகமூட்டம், மனசில் தோன்றதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். காதின் பஞ்சடைப்பு, நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அது வந்து அவங்க காதில் பஞ்சு அடைச்சிக்கலாம் போல், இவங்க என்ன பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்ற சில பேருக்கு சலிப்பு ஏற்படுத்துது. நாக்கோட நமைச்சல்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதயத்தோட குருட்டுத்தனம். ஆமாம், அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த அளவாக சொல்லும்போது தான் எல்லாரோட காதும் தீட்டி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரிகளாக வந்து இந்த புத்தகத்தில் அமைஞ்சிருக்கு.
நிறைய பேர் பிரார்த்தனைங்கிற பேரில் கடவுளை எனக்கு வந்து ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், என் பையன் வந்து நல்லா படிக்கணும், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வேண்டுதல் வந்து வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. அதுக்கு வந்து இந்த புத்தகத்தில் ஒரு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருப்பதாக பலர் கருதுகிறார்கள். அத்தனை வேலைகள் இருந்தாலும் அவரே அதை தனியே செய்து கொள்வார். அவருக்கு தார்குச்சி போட்டு விரட்ட வேண்டியது இல்லை, நினைவுபடுத்த வேண்டியதும் இல்லை என்பதை சிலர் மட்டுமே அறிவார்கள். கதிரவனின் உதயம் மறைவு நேரங்களை நீங்கள் கடவுளுக்கு நினைவூட்டுகிறீர்களா என்ன அப்படின்னு வந்து கேட்கிறாரு. பிரார்த்தனை செய்வதற்கு உங்களுக்கு உதடுகளோ நாக்கோ தேவையில்லை, மாறாக உங்களுக்கு அமைதியாக விழித்து கொண்டுள்ள இதயம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாத் சொல்றாரு. அப்புறம் வழிபாடு செய்கிறதுக்காக கோயிலுக்கு போகணுமா அப்படின்லாம் கேட்டால் அங்கெல்லாம் போக தேவையில்லை. நமது இதயத்தில் ஒரு கோயிலை காணாதவர் எந்த கோயிலிலும் தமது இதயத்தை காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதயமே ஒரு கோயில் தான், அதுக்குள்ளே இருக்க கடவுளை வந்து நம்ம உணர்ந்து விழிப்போட பிரார்த்தனை பண்ணாலே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும், என்னோட டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புவீங்க, எல்லாருமே விரும்புவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புரிதல் வேணும் அப்படின்றாங்க. எது நடந்தாலும் அதில் ஒரு புரிதல், இதனால தான் இது நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து வேணும். அப்படி இருந்ததுனாலே எல்லா நாளும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, வாழும்போது தொடர்ந்து செத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்போ நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கோம், நம்ம செல்ஸ் வந்து அழிஞ்சிட்டே தான் இருக்கும், நம்மளோட உயிர் துகள்களும் வந்து அழிஞ்சிட்டே தான் இருக்கும், அதை சொல்கிறாங்க. அதே போல் சாகும்போது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். நம்ம வந்து சாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய உறவுக்காரங்கள் வந்து நம்மளை பற்றி பேசுவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லை, நம்மளோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நம்மளை பற்றி சொல்லும் போது அவங்க மனதில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த ரெண்டுமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடலில் போனாலும், இந்த உடல் வந்து இல்லாமல் போனாலும் வேறு ஒரு உடலில் வந்து திரும்பியும் நம்ம வந்து பிறப்பெடுத்து வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கடவுளோட சங்கமம் ஆற வரைக்கும் இந்த உயிர் போகும், ஒரு உடம்பு வரும், அதில் வாழுவோம், திரும்பியும் அந்த உடம்பு ஒரு நாள் அழியும், திரும்பியும் நம்ம வந்து உடம்பு எடுத்து திருப்பி வருவோம். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் எப்போ முடியும் அப்படின்னா நம்ம கடவுளோட சங்கமம் ஆகும்போது தான் இது வந்து கரெக்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து ஆத்மா வந்து ஒவ்வொரு உடலாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறவியிலேயே நம்ம வந்து கடவுளை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதுக்கு நம்ம மனதை வந்து அந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த காலச்சக்கரத்துலேருந்து நம்மளை வந்து தப்பிச்சுக்கணும், இந்த காலச்சக்கரத்துலேருந்து விடுபட்டு நம்ம கடவுளோட இறைநிலை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆத்தர் சொல்கிறாங்க, அன்புங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளை இந்த காலச்சக்கர சுழற்சியிலிருந்து தடுத்து நிறுத்தி இறைவனோட நம்மளை கலக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அன்பு தான் பந்தங்களிலிருந்து விடுவிப்பது. நீங்கள் எல்லாவற்றையும் நேசிக்கும் போது எந்த பற்றும் உங்களை பற்றாது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை மேலே மட்டும் நீங்கள் அன்பு வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்படி இல்லாமல் உங்கள் சொந்தக்கார குழந்தைங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாரையுமே உங்கள் குழந்தைங்களா நீங்கள் நினச்சி அனுபவிக்கும் போது இதில் பற்றுங்கிறதுக்கே இடம் இல்லை இல்லையா. பற்றுனா ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப அதிகமான அன்பை மட்டும் நீங்கள் செலுத்திட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பற்றாக மாறிடும். பற்று இருக்க இருக்க நம்ம குழந்தை வந்து இப்போ நீங்கள் இறந்துடுறீங்க, உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு துக்கம் சுகம் ஏதாவது ஒன்று வரும்போது ஐயோன்னு நீங்கள் ஆத்மாவாக இருந்தால் கூட பதறிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நம்மளோட முழு அன்பையும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நம்ம நிறைச்சிருக்கும் போது எது ஒரு சின்னதோட பாதிப்பு வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக ஏற்படாது. ஸோ இறைநிலையை ஈஸியாக அடையிறதுக்கு அன்புங்கிற ஒரு விஷயத்தினால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. மடாலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வயதான பசு இருக்கும். அந்த பசு வந்து பால் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுது, அது வந்து சாக போகுது. அந்த தருவாயில் இருக்கும்போது அங்கே இருக்க அந்த சமாதம் வந்து அந்த பசுவை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாரு. ப்ளஸ் அதை உயிரோடு இருக்கும்போதே கசாப்பு கடைக்கு கொடுத்து அதுலேருந்து ஒரு பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த பசுவை ஒழுங்காக நடத்தலை. அப்போ வந்து மிர்தாத் அங்கே வந்து சொல்கிறாரு, இன்னும் வளத்துடனும் அறுவடைகளுக்கு தயாராகவும் இருக்கிற முதியவரை, அவரால் இதுவரை பயனடைந்த முதியவரை வெறுப்பும் கசப்பும் கொண்டு நடத்தினால் இனிமேல் கிடைக்க போகும் அறுவடை உமது வாயில் கசக்கும். வயதான விலங்குக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஒரு பெரியவங்க இருக்காங்க, இப்போது ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் ஒரு பெரியவங்களை நடத்துறதுக்கும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை வந்து நடத்துனதுக்கும் அந்த குடும்பத்தில் வந்து வித்தியாசத்தை வந்து நல்லா பார்க்க முடியும். பணம் சம்பாதிக்கும் போது ஒரு மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க நடத்திப்பாங்க, பணமே இல்லாத போது அவரை வேறு விதத்தில் நடத்துவாங்க. அந்த மாதிரி நடத்தப்படும் போது அதே விதமான கசப்பை நாளைக்கு உன்
வருங்கால தலைமுறைகள் மூலமாக நீ அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகள் தான் இது. அதனால கவனமாக அவங்கள வந்து நம்ம நடத்தணும், அதே கண்ணியத்தோடு நடத்தணும் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்ல வராங்க. அந்த துறவிகளில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, உண்மையை எல்லாருக்குமே உபதேசிப்பதா அல்லது சிறந்த சிலருக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து அங்கே வருது. அதுக்கு மிர்தாத் சொல்கிற பதில் என்னன்னு பாருங்க. காற்றில் பாயும் போது உமது மூச்சு நிச்சயமாய் யாராவது ஒருவர் நெஞ்சுக்குள் சென்று நிலை பெறும். யாருடைய நெஞ்சில் என்று கேட்காதீர்கள், அந்த மூச்சு தூயதாக இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று இதே விஷயத்துக்கு வந்து சொல்கிறது, எந்த முயற்சியும் வீணாகிவிடும் என்று நினைக்காதீர்கள். சில விதைகள் பூமிக்குள் பல்லாண்டு புதைந்து கிடக்கும். அடுத்து வரும் சாதகமான பருவத்தில் சட்டென முளைத்துவிடும். எல்லா மனிதருக்குள்ளும் எல்லா பொருள்களுக்குள்ளும் உண்மையின் வித்து இருக்கிறது. உமது வேலை விதைப்பதன்று, சரியான பருவத்தில் அது முளைவிட பக்குவம் செய்ய வேண்டுவதே உமது பணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம புதுசாக ஒரு விதையை வந்து அவங்க மனசில் விதைக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள அந்த ஒரு இறைத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த இறைத்தன்மையை வந்து கரெக்டான சமயத்தில் முளைவிட்டு வர்றதுக்கு தேவையான பக்குவங்களை வந்து செய்து கொடுக்கறது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வைஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே பண்ணணும். இப்போ வந்து அவங்களுக்கு அது காதில் மட்டும்தான் போயிருக்கு, மனசுக்குள்ளே போகலன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது அவங்க வித்து மூலமாக அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து வரும். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாட்டி தாத்தாலாம் ரொம்ப படித்தவங்களா இருப்பாங்க, அம்மாவோ இல்லை அப்பாவோ படிக்காதவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் பேரம்பேத்தி அந்த தாத்தா மாதிரி நல்லா படிக்கிறான், பாட்டி மாதிரி நல்லா சூட்டிக்காக இருக்கான் அப்படிலாம் வந்து சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விதை வந்து என்னைக்கு முளைக்கணுமோ அன்னைக்கு முளைக்கும். நம்ம அதுக்கான எல்லா ஆயத்தங்களையும் வந்து செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாத் வந்து சொல்கிறாரு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு உடைமைகள் உள்ளனவோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால குறைவான உடைமை இருந்ததுன்னா குறைவான அடிமை அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. இதனால உடைமை கொள்ள வேண்டியவை உமது நம்பிக்கை, உமது அன்பு ஆகியவற்றை மட்டுமே. அத்துடன் புனித புரிதல் மூலமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கான தவிப்பையும் கூடத்தான். இது 3 விஷயத்தான் உங்களோட உடைமையாக நீங்கள் வச்சுக்கணும் உங்களோட இறுதி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த பேச்சுங்கிறது எப்போ பேசணும் அப்படின்னா, மௌனத்தின் சிரமத்தை குறைக்க மட்டும் பேசு. பேச்சற்று இருப்பது உங்களை விடுவிக்கும். நம்ம அதிகமாக பேசினா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு உதாரணத்தை வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. வெளியாகிய கடல்களில் பயணம் போகும் கப்பல்கள், அவை பல துறைமுகங்களையும் தொட்டு செல்லும். அவற்றில் என்ன சரக்கை ஏற்றுகிறார்கள் என்பதில் கவனம் வேண்டும். அவை பயணம் முடிந்த பின் தமது சரக்குகளை இறுதியில் உமது துறைமுகத்திலேயே உமது வாசலிலேயே கொண்டு வந்து குவிக்கும். நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிற விஷயத்த வந்து குதர்க்கமாக எடுத்துப்பாங்க, பின்னாடி அதை உங்களுக்கே வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும்போது எதுக்கு நம்ம அந்த சரக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். திரும்பியும் அது வேறு விதத்தில் நம்மளோட வீட்டிலே வந்து அது விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் பேச்சுங்கிறது இருக்கும். அதனால் மௌனம் தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மௌனத்தின் சிரமத்தை குறைக்கிறதுக்கு வேணால் பேசிக்கலாம். ஏன்னா மௌனமே வந்து சில டைம் சிரமமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் மட்டும் நீங்கள் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, செத்து கொண்டிருப்பவருக்கு வாழ்வை கற்பியுங்கள், உயிரோடு இருப்பவருக்கு சாவை கற்பியுங்கள். இது உங்களுக்கு எந்த விதமாக புரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த இருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கான்செப்ட் சொல்கிறாரு. அது என்னென்னா, ஆதாம் ஏவாளில் தன்னை விதைத்த நாள் முதல் மனிதன் புயலையே அறுவடை செய்து வருகிறான். உணர்வுகளை அதிகாரம் செய்வதால் அவன் சமநிலை தவறி தடுமாறி போனான். ஒரு வெள்ளத்திலிருந்து இன்னொரு வெள்ளத்தில் அகப்பட்டு மூழ்கி போய் கொண்டிருக்கிறான். இந்த ஆதாம் ஏவாள் பற்றி நமக்கு வந்து தெரியும். அந்த அறிவு பழத்தை வந்து அவங்க சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த தான் வந்து ஆடை இல்லாமல் இருந்தது தெரியுது, நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த கொள்கை வந்து தெரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்க்குறது எல்லாமே நன்மையாக இருந்தது. ஒரு விகற்பமான ஒரு பார்வையோ பேச்சோ எதுவுமே இல்லாமல் இருந்த டைமில் அவங்க அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது, இது வந்து பாவம், இது புண்ணியம், அந்த மாதிரி அந்த வேறுபாடுகள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. வேறுபாடுகள் தெரிய ஆரம்பிக்கும் போது தெரியாமல் சில தவறுகள் செய்யணும் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து நினைக்கிறது. அதுக்கு மூலமாக மனிதன் வந்து பல உணர்ச்சி தடுமாற்றத்தினால மாட்டிக்கிட்டு ரொம்ப அல்லல் பட்டுட்ருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இதை வந்து ஆத்தர் எப்படி சொல்கிறாருன்னா, வாழ்வை முழுசாக பார்க்காம சாவி துவாரத்தின் வழியாக மட்டுமே பார்க்கிறீர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட லைஃப் என்னன்னு தெரியும், நம்ம வந்து எப்படி போயிட்டுருக்கோன்னு தெரியும், எனக்கு இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது, எனக்கு இனிமேல் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய ஆசைகள் நிறையா வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் வாழ்வை நம்ம எப்படி பார்க்குறோன்னா முழுசாக பார்க்கல, ஒரு சாவி துவாரத்தின் வழியாகத்தான் பார்க்குறோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியதும் புரிஞ்சுக்க வேண்டியதும் எவ்வளோ இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்கள். மனிதனோட வாழ்க்கை வந்து ஒரு வட்டமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோன்னா அதோட மையத்தில் இருக்கிறது கடவுளை காணல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உமது அனைத்து செயல்களும் அந்த மையத்துடன் தொடர்பு கொண்டதாக அமைய வேண்டும். அதை விட்டு வேறு எங்காவது சுற்றி அலைந்தால் சிகப்பு வியர்வை வெள்ளமாய் பெருகினாலும் கூட அது வீண் அலைச்சலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட செயல்கள் எல்லாமே நம்மளை கடவுளை நோக்கி பயணத்திற்கு ஹெல்ப் பண்ணுதா, இந்த பிறவியை வந்து நம்ம முடிகிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அதோட முழு சாரமுமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றது புரிய வரும். நான் வந்து இந்த புக்கோட எண்டில் நம்ம லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எது நடந்தாலுமே நம்மளோட கண்கள் வழியாக பார்க்காம அகக்கண் வழியாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். மனதில் உங்களோட குரலை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அதன் மூலமாக இந்த புனித புரிதலை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி நம்ம இதயத்தில் வந்து அன்பு நிறைந்திருக்கிறதா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வேறு யாருக்காவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு கசப்பான ஒரு உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்திட்டோம்னா மறுபடியும் அதே கசப்பு சுவையை நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு இது வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம், ஒரு பதிவை வந்து ஏற்படுத்திடுறோம். அந்த பதிவு கண்டிப்பாக நமக்கு வரும். அதே கசப்பை நம்ம ஒரு நாள் சுவைக்க வேண்டியது வரும். அதனால நீங்கள் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களோட சொல் செயல் எண்ணம் இது எல்லாத்தையுமே நல்ல கவனமாக விழிப்போடு இருந்து பயன்படுத்துங்க, செயல் வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பார்த்துக்கோங்க. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்சதும் நம்ம பார்க்குறது எல்லாமே சாவி துவாரத்தின் வழியாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு முழு பிக்சர் என்றைக்குமே தெரியாது. கடவுள் அவரோட பணியை வந்து செஞ்சுட்டு தான் இருப்பார். நம்ம பிரார்த்தனைங்கிற பேரில் கோயிலுக்கு போய் இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட பதிவுகளுக்கு ஏற்றபடி நமக்கு எல்லாமே வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கும் போது இந்த புரிதலோடு நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும். இருமை கொள்கையில் வந்து சிக்கிக்கக்கூடாது. இது நல்லது, இது கெடுதல், இது எனக்கு லாபம், இது எனக்கு நஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களோட செயல் என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. நடக்கிற விஷயங்களை அதன் போக்கிலே விட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடருங்க. இந்த உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்திட்டு இந்த பிறவியோட உங்களோட இறைநிலையை வந்து அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். காலச்சக்கரத்தில் சுற்றி மறுபடியும் பிறந்து செத்து அந்த ஒரு காலச்சக்கரத்துக்குள்ளே சிக்கிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து அன்பாக இருக்கணும், நம்மளோட கடமையை செய்யணும், இருமை கொள்கையிலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்றது ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இது உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக நல்ல பலன்களை வந்து நம்ம பெற முடியும். இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அதிர்வுகளை வந்து எனக்கு ஏற்படுத்துது. நீங்களும் இந்த புக்கை வந்து கண்டிப்பாக படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் புக் சம்மரிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.